அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, ஒரு அவசரமான பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைய நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். நாளைக்கு ஜனவரி மாதத்தின் 9ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 25ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சுக்கிர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. அதுவும் பார்த்திங்கன்னா இது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமைங்க. ஒவ்வொரு மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு முக்கியத்துவத்தை அந்த கடைசி வெள்ளிக்கிழமைக்கும் கொடுக்கணுன்ட்டு நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா நான் ரிப்பீட்டாக இதுதான் சொல்லிகிட்டு இருப்பேன். அதுவும் நாளைய வெள்ளி இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கும் நமக்கு சஷ்டி திதியானது இருக்குது. மார்கழி மாதத்தில் முருகப்பெருமான் வழிபாடு செய்யும்போது அளப்பரிய பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதம் முடியறதுக்குள்ளே ஒரு 6 நாட்கள் மட்டுமாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்கன்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன். சரிங்களா? ஏன்னா அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் உண்டு. இது பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய சஷ்டி திதி. இந்த திதி நமக்கு இன்றைக்கி காலையில் 11:24 அப்படிங்கும்போதே தொடங்கிடுச்சு. இது நாளை காலை 11:43 வரைக்கும் இருக்குது. வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து இந்த சஷ்டி திதி வரதுனால இது நம்ம சுக்கிரவார சஷ்டி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பாருங்கள், தேதியானது 9. இந்த 9ங்கிற எண்ணுக்கு அதிபதி யார்? செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுடைய தேவதை யார்? முருகப்பெருமான். இங்கே எல்லாமே நமக்கு அம்சமாக அமைஞ்சிருக்குது. நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரமானது பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத முறை தான். எதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறோன்னு பார்த்திங்கன்னா, பண கஷ்டம் நீங்கவும் வீட்டில் நிம்மதி மகிழ்ச்சி பெருகுவதற்கும் தான். இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம். வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் செய்யலாம். டைமிங் முக்கியம். நாளைக்கு காலையில் 11:43 இதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கிறதுனால நமக்கு சுக்கிர ஓரை காலையில் 3 நேரங்களில் வரும். காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. ஆனால் நான் சொன்ன அந்த 11:43 அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நேரம் தான் மேட்சிங்காக வரும். அதாவது காலையில் அந்த 6 to 7ங்கிற சுக்கிர ஓரை மட்டும்தான் மேட்சிங்காக இருக்கும். மதியம் 1 to 2ங்கும்போது அந்த சஷ்டி திதியானது முடிஞ்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த 6 to 7 அப்படிங்கிறதுக்குள்ளே செய்யுங்க. ஒருவேளை அதை ஃபாலோ பண்ண முடியலன்னா அந்த 11:43 எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. இதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு ஏலக்காய் தேவைப்படுது. அது கூட ₹1 நாணயம் ஒன்று தேவைப்படுது. ஏலக்காய்ங்கிறது மகாலட்சுமி தாயாரின் வசியம் கொண்ட பொருள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லலாம். அதனால் விதைகள் தெரியாத மாதிரி நல்லதாக ஒரே ஒரு ஏலக்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது ₹1 காசு ஏன் எடுத்துக்கிறோன்னா, பணம் தான் பணத்தை ஈர்க்கும். அதுக்காக தான் நம்ம எடுத்துக்கிறோம். மேலும் மகாலட்சுமி தாயாருக்குரிய நாணயம்னு பார்க்கும்போது ₹1 தான். அதுக்காக நம்ம இதை எடுத்துக்கிறோம். சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு துடைச்சிக்கோங்க. அடுத்தது ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. எந்த கோடு இல்லாத மாதிரி ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்ககிட்ட காட்டன் கிளாத்து ஒயிட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா அந்த துணி நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வெள்ளை நிறமாக தான் இருக்கணும். ஏன்னா வெள்ளை நிறம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய நிறம். அதனால் இந்த கலரில் தான் எடுத்துக்கணும். பேப்பராக எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் ரூல்டெல்லாம் இல்லாமல் பிளெயின் ஒயிட் ஷீட்டு எடுத்துக்கணும். துணினா நம்ம இந்த வெள்ளை கலரில் ஏதாவது ஒரு வேஷ்டி துணி கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பேனை எடுத்துக்கோங்க. ரெட் கலர், க்ரீன் கலர் அல்லது ப்ளூ கலர், 3 கலரில் ஏதாவது ஒரு கலர் லிங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சிலை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஏலக்காயை நம்ம சும்மாவே வச்சாலே நமக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும். இருந்தாலும் இதுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுக்கலாம். அதனால் இந்த ஏலக்காயில் நம்ம பணவசிய எண்களை எழுதணும். அதில் முக்கியமான எண் அப்படின்னு பார்க்கும்போது 520 அப்படிங்கிற நம்பரை எழுதிக்கலாம். ஏன்னா இந்த 520 அப்படிங்கிறது கூரையை பிச்சுக்கிட்டு நமக்கு பணத்தை கொடுக்கும். நல்ல ஒரு பண வரவை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் இந்த 520 அப்படிங்கிற நம்பரை இந்த ஏலக்காயில் எழுதிக்கோங்க. அடுத்து இந்த ₹1 காசு இருக்குது இல்லையா, இதில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள். இது மகாலட்சுமி தாயாருடைய பாதம்னு சொல்லுவோம். இது அவங்களுக்குரிய சிம்பல். இந்த சிம்பலை இந்த ₹1 நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஏலக்காயில் இந்த நம்பரையும் ₹1 இந்த சிம்பலையும் வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய இடது கையில் இந்த ஏலக்காயும் காசையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ பணம் இருந்தால் உங்களுடைய பண கஷ்டம் நீங்கமோ அந்த பணம் வேணும்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயாரிடமும் நீங்கள் கேளுங்க. நீங்கள் இப்படி கேட்கும்போது வடக்கு திசை, நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு 20 லட்சம் பணம் வேணும், 30 லட்சம் பணம் வேண்டும், இந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள்.
அப்படியே அந்த பணம் உங்ககிட்ட கிடச்சிட்ட மாதிரியும் அந்த பணத்தை வச்சு நீங்கள் இப்போ என்ன ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் செஞ்சிட்ட மாதிரியும் இமேஜினேஷன் வந்து பண்ணுங்கள். அதன் பிறகு நான் அந்த வெள்ளை நிற துணியோ பேப்பரோ எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, அதில் இந்த ஏலக்காயும் ₹1 காசையும் வச்சு மடித்து உங்கள் வீட்டில் கல்லுப்பு ஜாடி இருக்குது இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த உப்பை நல்லா ஆழமாக தோண்டி அதுக்குள்ளே இந்த துணி மூட்டையவோ அல்லது இந்த பேப்பரையோ வந்துட்டு உள்ளே புதைச்சி மேலே கல்லுப்பு வச்சு மறைச்சி வச்சுருங்க. நீங்கள் இப்படி கல்லுப்புக்குள்ளே இதை மறைச்சி வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத வேறு யாருக்குமே சொல்லக்கூடாது. அதாவது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க, அப்போ கையில் தட்டுப்பட்டுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போது வீட்டில் வந்து நம்ம சர்வெண்ட் வச்சு வேலை செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து தெரியாமல் பார்த்துக்கணும். அதே போல் ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு தெரியக்கூடாது. ஏன்னா ஒரு சில பரிகாரங்களை நம்ம ரகசியமாக செஞ்சோம்னா தான் நமக்கு வந்து பலன் கிடைக்கும். பலன் கிடைச்சதுக்கு அப்புறமா கூட நம்ம சொல்லிக்கலாம், நான் இந்த மாதிரி செஞ்சேன், எனக்கு ரிசல்ட் கிடச்சிச்சு, நீங்களும் செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் இது மாதிரி செய்ய போகிறேன், கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. அதனால் இந்த மாதிரி வந்து பண்ணிவிடுங்க. இல்லைங்க இப்போ சமையலுக்கு ஆள் வச்சுருக்குறோம், அவங்களும் வந்து அந்த கல்லுப்பெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அப்போ பார்த்துட்டு என்னன்னு கேட்டுருவாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்திங்கன்னா சின்னதாக ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே கல்லுப்பு போட்டுட்டு மேலே இந்த பேப்பரோ துணி முடிச்சே வச்சு மேலே இன்னும் கொஞ்சம் கல் போட்டு இது மறைச்சி வேறு எங்கேயாவது ஒரு இந்த கிச்சன்லேயே நிறைய செல்ஃப் இருக்கும் இல்லையா, அங்கே வந்துட்டு தெரியாத மாதிரி நல்லா உள்ளதள்ளி மறைச்சி வச்சுருங்க. ஏன்னா அதை யாரும் வந்து கவனிக்கவும் மாட்டாங்க, அதில் இருக்கிற உப்பையும் வந்து எடுக்க மாட்டாங்க, ஜாடிக்குள்ளே இருக்கிற உப்பு தான் வந்து எடுப்பாங்க. உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு வந்து எது வசதியோ நான் சொன்னதுபடி எப்படி பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. இது வந்து 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 1 மாதம் கழித்து இந்த ஏலக்காய் நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம். இந்த ₹1 நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த பரிகாரமானது நல்லாவே உங்களுக்கு முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும், நல்ல ஒரு பணவரவே வந்து கொடுக்கும். இது உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திரும்பியும் 1 மாதம் கழித்து ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இப்படி நீங்கள் ரெகுலராக கூட ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இந்த சஷ்டி திதியோட பவரும் நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த 11:43க்குள்ளே வந்துட்டு செஞ்சுருங்க. ஒருவேளை காலையில் நீங்கள் ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறமாத்தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுது, அப்போ சஷ்டி திதி முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பரிகாரத்தை இரவுக்குள்ளே வந்துட்டு செய்யலாம். ஏன்னா இந்த மாதத்தின் கடைசி வெள்ளிங்கிறது நாளைக்கு இரவு வரைக்குமே இருக்குது இல்லையா, அந்த கணக்குப்படி எடுத்துகிட்டு நீங்கள் இதை செய்யலாம். அதாவது முடிஞ்ச அளவுக்கு, அதாவது வீடியோ சீக்கிரமாக பார்க்குறவங்க அந்த 11:43ங்கிறதுக்குள்ளே செய்யுங்க. லேட்டாக பார்க்குறீங்க, டைமை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறவங்க இரவுக்குள்ளே செஞ்சு பலனடையுங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.